வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருந்த ஒரு வீடியோ வந்து மோஷன் சென்சார் பற்றி போட்டிருந்தோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து நான் காட்டுறேன். அடுத்த வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் இந்த வீடியோ பாருங்கள். இந்த ரூம்குள்ளே அதை வச்சுருக்கிறோம். அது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு திருடனே வர்றான், உள்ளே வரான்னு வைங்களேன். இப்படி உள்ளே வந்தோடனே இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். இது வச்ச திருடன் கண்டுபிடிக்கிற லைட்டுன்னு சொல்லுவாங்க. இது சென்சாரு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக. ப்ளஸ் சர்க்யூட் டயக்ராம் சொல்லியிருக்கிறேன். இப்போ பின்னாடி போகிறோம். 10லேருந்து 15 செகண்ட் வரைக்கும் வச்சுக்கிறேன் டைம். இது லைட் எரியாது. ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். மறுபடியும் கொஞ்சம் நெருங்கி போய் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படிங்கிறது புரியும். இது நீங்களே செய்யலாம். அதுக்கான டயக்ராம் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் இதில். பாருங்கள், லைட் எரியுது மறுபடியும். வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிடுவ போல் இருக்கு. மனுஷருக்கு கஷ்டம் பாசாம இருக்கு. ஒண்ணும் செய்ய மாட்டேன். நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் சொல்லிடுறேன் நான். BC547 டிரான்சிஸ்டர் எடுத்துக்கலாம். அதில் வந்து சென்டர் பாயிண்ட் இருக்கும். அதில் BC547 எழுதின பேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு ப்ளஸ் லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு. சென்டர் பாயிண்டில் இருந்து ஒரு ரெசிஸ்டர் 1K ரெசிஸ்டர் வந்து சால்டர் பண்ணிக்கங்க. அந்த ரெசிஸ்டர் கொண்டு போய் சென்சாரோட அவுட்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் சென்டரில், அதில் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா VCCன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த VCCயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜோடைய பாசிட்டிவ் ப்ளஸ்ஸு இதுலேயும் கொடுத்துட்டு அதே அந்த பாசிட்டிவ் ஒன்று எடுத்து கொண்டு போய் நம்ம ரிலேவோட ஒரு காயிலில் கொடுத்துட்றோம், ஒரு சைடு கொடுத்துட்றோம். அந்த ரிலேவோட காயிலில் ஒரு சைடு கொடுத்துட்டோம்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரவுண்டை எடுத்து BC547ஓட ரைட் சைடு பாயிண்டில் கொடுத்துடணும். இப்போது இது லெஃப்ட் சைடில் இருக்கிற டெர்மினல்லேருந்து எடுத்து ரிலே கொடுத்துடணும். அவ்வளோதான் சர்க்யூட்டு. இப்போது இது கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ரிலே வந்து சென்சார் கண்ட்ரோலில் வந்து அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயோடுன்னு இந்த காயில் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டயோடு கனெக்ட் பண்ணணும். அதாவது வந்து பாசிட்டிவ்க்கு வந்து ஆப்போசிட் சைடில் வரணும், பாசிட்டிவ் வந்து ரிட்டர்ன் வராத மாதிரி நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு டயோடு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். இது கொடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ தான் சர்க்யூட். இதில் வேறு எந்த சர்க்யூட்டுமே கிடையாது இதில். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இங்கே காமனில் வந்து காமனில் வந்து நம்ம பல்புக்கு போகிற 12 வோல்ட்டு கொடுத்துட்டு அவுட்புட்டில் வந்து NCயில் எடுத்துக்கங்க, NVOவில் எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து ரிலே எங்கேஜ் ஆகும்போது இது க்ளோஸ் ஆகும், சுவிட்ச் மாதிரி ஒர்க் ஆகும். இந்த சுவிட்ச் மாதிரி ஒர்க் ஆகி உங்களுக்கு வந்து பல்புக்கு போயிடும் சப்ளை. நம்ம வந்து இங்கே வந்து 12 வோல்ட் பல்பு தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக நம்ம வந்து இங்கே இன்புட்டே வந்து 12 வோல்ட்டு தான் கொடுக்குறோம். இது பாசிட்டிவ். ப்ளஸ் வந்து இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த கிரவுண்ட்லேருந்து நெகட்டிவ் கொடுத்துருங்க 12 வோல்ட்டு. இதுதான் இன்புட் வோல்டேஜுங்க. நீங்கள் இந்த பாசிட்டிவ்லேருந்தே ஒரு லீடு எடுத்து ரிலேவோட காமன் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து அதையே நம்ம பல்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு இன்புட் கொடுத்துட்டு அதே நம்ம அவுட்புட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெகட்டிவ்லேருந்து எடுத்து பல்போட இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருங்க. அந்த பாசிட்டிவ் மட்டும் உங்களுக்கு சுவிட்ச் மாதிரி ஒர்க் ஆகும். அப்போ என்னென்னா வந்து உங்களுக்கு ரிலே ஆப்ரேட் ஆகும்போது உங்களுக்கு சுவிட்ச் ஆன் ஆகிக்கும், பல்பு எரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இது சர்க்யூட்டே இவ்வளோ தான். இது தான் நான் அந்த சென்சாரில் மாட்டியிருக்கிறேன், உங்களுக்கு ஏற்கனவே காட்டினது. இந்த ரிலே மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தனியாக சொல்லிடுறேன். அதையே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்யூட் ரெடி ஆயிடுச்சு. அது நம்ம 12 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ரிலே டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். 5 வோல்ட் ரிலே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். இந்த ரிலே பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் வோல்டேஜ் 3.3 இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. 5 வோல்டேஜ் வந்து ஒர்க் ஆகக்கூடிய ரிலே அது. இதில் வந்து NO நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது NO வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி. ரிலே காயில் சப்ளை போச்சுன்னா சுவிட்ச் ஆன் ஆகிக்கும், ரிலே காயில் சப்ளை கட் ஆச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி தான், அதுதான் NO, நார்மலி ஓப்பன். இப்போ அதில் பாருங்க எல்லாமே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதில் சென்சார் இங்கே இருக்குது. இப்போ நான் கையை கொண்டு போகிறேன், பல்ப் இங்கே இருக்குது, நீங்களே பாருங்கள் லைட் எரிஞ்சிடுச்சு. நான் இது வந்து டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக செட் பண்ணியிருக்கிறேன், பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுங்க. 10 செகண்ட் வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்கள், சென்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் ஆயிடுச்சு. வேற ஒரு பல்ப் ஒன்று விட்டு பார்க்கலாம், இல்லை ஒரு ஒயரை விட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஒயரெல்லாம் சென்ஸ் ஆகலை, ஏன்னா ரொம்ப தூரத்தில் தான் வச்சுருக்கேன் அந்த கையை. ஒருவேளை என் கை பக்கத்தில் போனால் சென்ஸ் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ இது வந்து பாடி டெம்பரேச்சர் வச்சு தான் இது வந்து சென்ஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் இப்போ நம்ம ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு நம்ம ப்ராஜெக்ட்டு. இப்போ அடுத்தது வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத, எங்கே மாட்டுறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். அதையே இந்த ரிலே பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரிலே வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் வந்து சென்சார் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது போட்டிருந்தேன். இப்போ இந்த ரிலே வந்து 5 வோல்ட் ரிலே எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க மறக்காமல் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலே இப்படி தான் இருக்கும். ரிலேயில் அது வந்து 2 டெர்மினல் வந்து காயிலுக்கு போகும். அப்புறம் மிச்சம் 3 இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று காமனாக இருக்கும், இன்னொன்று வந்து NC, இன்னொன்று NO. NCங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸு, அதாவது வந்து ஒரு சுவிட்சை வந்து ஆன்லேயே வச்சுருந்தா எப்படி இருக்கும், அதுதான் NC. இந்த ரிலே ஆப்ரேட் ஆகாட்டியும் அந்த NC வந்து க்ளோஸாக தான் இருக்கும். ரிலே எப்போ ஆன் ஆகுதோ அப்போ தான் அந்த NC வந்து ஓப்பன் ஆகும், சுவிட்ச் ஆஃப் ஆகுதுங்கிற மாதிரி. நம்ம அந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிலே ஆப்ரேட் ஆகும்போது சுவிட்ச் ஆன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம NO தான் யூஸ் பண்ணுறோம். நார்மலி ஓப்பன் அது. நார்மலி ஓப்பன் பார்த்தீங்கன்னா நீங்கள் காமனில் இங்கே வந்து சப்ளை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். அப்போ வந்து என்னென்னா, நீங்கள் ரிலே சப்ளை வோல்டேஜ் போச்சுன்னா மட்டும்தான் இது வந்து க்ளோஸாக சுவிட்ச் ஆன் ஆகும். அந்த மாதிரி இது வந்து வெறும் சுவிட்ச் மாதிரி தான். இது ரிலே வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். இதில் காயிலுக்கு சப்ளை போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆன் ஆகிக்கும், சப்ளை கட் ஆச்சுன்னா சுவிட்ச் வந்து ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம வந்து 5 வோல்ட் ரிலே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா 12 வோல்ட் ரிலே வந்து சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அந்த சென்சார்லேருந்து அவுட்புட் வந்து 5 வோல்டேஜ் 3லேருந்து 5 வோல்டேஜ் வரைக்கும் அவுட்புட் வரும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து அந்த ரிலே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த சென்சார் லைட் வந்து நிறையா அந்த தனியாக இருக்கிற வீடு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். திருடவங்க யாராவது வந்தாங்கன்னா உடனே டக்குன்னு அலர்ட் பண்ணுற மாதிரி ஆகும். இதில் பல்புக்கு பதிலாக நம்ம வந்து அலாரம் கூட செட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ வீடியோவில் கட்டிட்டு இருக்கிற லைட் செட்டிங் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், அது எதுக்காக பண்ணுங்கிறத சொல்கிறேன். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா பெருசு? இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ 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 போ.